வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து ராக்கெட் அடுப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டின் எடுத்து அறக்குறோம். இது வந்து விறகு வைக்கிறதுக்கு விறகு வைக்கிற இடத்த அறக்குறோம். உள்ள செங்கல் வச்சு அறுத்தா தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்குது. அதனால் இது வந்து சாம்பல் வார்ற இடம். பக்கத்துலேயே ஒரு பக்கம் வந்து விறகு வைக்கிறது, ஒரு பக்கம் வந்து சாம்பல் வார்றதுக்கு. அதை வந்து கரண்ட்டு கொடுத்து எங்கள் வீட்டுக்காரு அறுத்துட்ருக்காரு மிஷினில். மேலே இருக்கிற ரவுண்டு வந்து கம்பி கீழே வந்து கம்பி வைக்கிறதுக்கு, மேலே வந்து கைப்பிடி வைக்கிறதுக்காக ஒரு ஓட்டை போடணும், 2 ஓட்டை போடணும். அவ்வளோவா எங்கள் வீட்டுக்காரர் இந்த வேலைலாம் செய்ய மாட்டார். அதனால் இப்போ செய்கிறாரு. கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாரு. செஞ்சு பழக்கம் இல்லை. இப்போ 2 பக்கமும் அறுத்துட்டோம். விறகு வைக்கிறதுக்கும் சாம்பல் வார்றதுக்கும் உள்ளே இருக்கிற செங்கல் எடுத்துட்டு, இப்போ நாங்கள் வந்து பைப்பு வந்து புகை போகிறதுக்காக வைக்கிறோம், அறக்க போகிறோம். வீடெல்லாம் வந்து கூரை வீடு தான். பயங்கரமாக வந்து ஒரு 4 வருஷம்தான் ஆகுது. நிறைய புகை வந்து கருப்பு கருப்பாகிடுச்சு, பீரோ துணிங்கெல்லாம். அதனால தான் இப்போ இந்த ராக்கெட் அடுப்பு செஞ்சு புகையை வெளியே அனுப்பலான்னு சொல்லிட்டு செய்கிறேன். இது வந்து புகை கூண்டு. புகை வந்து போகிறதுக்காக, வெளியே போகிறதுக்காக பைப்பு வந்து இரும்பில் வாங்கிட்டு வந்து அதில் வைக்க போகிறேன். சிமெண்ட்டில் தான் போட போகிறேன். மண்ணில் போட்டால் கொட்டிடுது. ஏற்கனவே வந்து மண்ணில் வந்து போட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற ஹிந்திக்காரங்க வந்து பாப்கார்ன் வறுத்தாங்க. அதெல்லாம் கொட்டிடுச்சு. இப்போ வந்து நான் சிமெண்ட்டில் போடலான்னு சொல்லிட்டு அறக்கிறேன். அறுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் அறுத்துட்ருக்காரு. இது வந்து 1½ இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு இருக்கும் பைப்பு வைக்கிறது. கொஞ்சோண்டு இரும்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் கூட நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அது மேலே போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அறுத்து முடிச்சிட்டாரு. இப்போ அந்த தகரத்தை தான் எடுக்கணும். அதை 2 தகரம் அறுத்து வச்சுருக்காரு பாருங்கள். அது கூடவே இதுவும் 3 தகரம் 3 பக்கமும் அறுத்துட்டோம், கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கைப்பிடி வைக்கிறதுக்கும் விறகு வைக்கிறதுக்கும் அதே மாதிரி கீழே அடி போயிடுச்சுன்னா கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் 2 கம்பி வைக்கலான் இருக்கேன். கீழே பிடிச்சிட்டு போகிற மாதிரி, கீழே விழாத மாதிரி, தகரத்துலேயே ஒட்டிகிட்ருக்க மாதிரி அதுக்கு ஓட்டை போடணும். அதுக்கு வந்து இந்த மிஷினில் அறக்க முடியாது. வேறு மிஷின் இருக்குது, அந்த ஓட்டை போடுற மிஷினு. அதை எடுத்துகிட்டு வந்து ஆணி வச்சு தான் ஓட்டை போட்டோம். இது வந்து விறகு வைக்கிறதுக்கு, இது வந்து புகை போகிறதுக்கு, இது வந்து சாம்பல் வார்றதுக்கு. அங்கே தான் விறகு வைக்கணும், இந்த பக்கம் சாம்பல் வாரணும், இந்த பக்கம் வந்து புகை போகிறதுக்கு. இந்த ஓட்டை வந்து கைப்பிடி வைக்கிறதுக்காக. கீழே வந்து அந்த அடுப்பு வந்து கீழே தகரம் போயிட்டாலும் கீழே தொப்புன்னு விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக கம்பி வைக்கணும். இப்போ வந்து வேறு மிஷின் இது. இந்த 2 மிஷினுமே நாங்கள் வந்து ஏற்கனவே வச்சிட்ருக்கோம் வீட்டில். யாராவது ஆணி வந்து வீட்டில் அடிக்கிறதுக்கோ இல்லை இரும்பு மரம் இந்த மாதிரி அறக்கிறதுக்கோ வந்து கேட்டாங்கன்னா, நாங்கள் வந்து ஊர் உள்ள இல்லாமல் தனியாக இருக்கோம். அதனால் இது எல்லாமே மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். வேலை செய்கிறவங்க மேஸ்திரிங்க வந்தாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கலான்னு. எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோவா செஞ்சதில்லை, அவசரத்துக்கு செய்கிறாரு.
இப்போ பழகிட்டாரு. அது வந்து ஆணி, பெரிய ஆணி அது. நம்ம வந்து ஆணில ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறமா சின்ன ஆணில போட்டுட்டு, பெருசு இதுக்குன்னு விக்கிது. இந்த மிஷினுக்குன்னு ஒரு ஆணி விக்கிது. அதில போடலான்னு சொல்லிட்டு, இந்த ஆணிய வச்சு டைட் பண்ணி போடுறோம். அத பாருங்க. கூர் இருக்கு. கூர் இல்லாம இருந்துச்சு இந்த மிஷினுக்கு ஏத்த ஆணி. அதுவும் வச்சிட்ருக்கோம். இப்ப மேல போடுறது வந்து புடி வைக்கிறதுக்காக. இந்த புடி தான். இத வந்து பட்டறையில குடுத்து செஞ்சுட்டு வந்தேன். கீழ வந்து கம்பி குடுக்கலான்னு. கீழ அடிலாம் போயிடுச்சு இந்த தகர டப்பா, டின்னு. அதனால கீழ விழுந்துருமோன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப கம்பி குடுக்கலான்னு ஒரு கம்பி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அளவு பார்த்து வெட்டி வச்சிருக்கோம். இந்த ஓட்ட போடுற இடத்துல அந்த கம்பிய வச்சிடணும். ஒரு பக்கம் போட்டாச்சு. இப்ப இன்னொரு பக்கம் போடுறோம். 2 கம்பி 2 புடி இருக்கு பாருங்க. இத வந்து வளைச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் பட்டறையில குடுத்து. அந்த செங்கல் வச்சு போட்டா தான் ஆடாம நல்லா வருது. ஆடுது. பேலன்ஸ் வரல. அதுக்கப்புறமா செங்கல் வச்சு போட்டோம் நாங்க ஓட்ட. இந்த கம்பி தான் அடியில குடுக்க போறேன். அப்படி குடுத்துட்டாக்கா குறுக்க பக்கம் நமக்கு வந்து கீழ விழாம இருக்கும். இப்ப போடுறது வந்து விறகு வைக்கிறதுக்காக மாரி செஞ்சு எடுத்துட்டு வரணும். அதுவும் பட்டறையில குடுத்துருக்கேன். அது இன்னும் செய்யல. செஞ்சு எடுத்துட்டு வந்துடணும். இது வந்து இது ஆணி. இது வந்து பெரிய ஓட்டை. ஆணில சின்னதா போட்டோம் கூர் வர்றதுக்காக. இப்போ பெருசா பெரிய ஆணில போடுறோம்.